அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவது வேறு ஒருவன் மீது பொய் சொல்வது போன்றது அல்ல. அப்படி சொன்னவன் நரகத்தை ரிசர்வ் செய்து கொள்ளட்டும். ஒயின்ன கிதுபன் அலைய லைசக கிதுபின் அல அகதின் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து அதை மீறுகிற வகையில் 9 ஹதீஸுகளை இதுவரைக்கும் சொன்னதில்லை. இட்டு கட்டி பொது மேடையில் மக்கள் மத்தியில் திட்டமிட்டு வேண்டுமென்றே சொன்ன ஒரு விஷயத்தில் மன்னிப்பு கேட்கவும் இல்லை, எடுத்து காட்டவும் இல்லை, வெக்கம் வரவும் இல்லை, ரோசம் வரவும் இல்லை. எவ்வளவு பாரதூரமான விஷயத்தை செஞ்சுட்டு வரவே இல்லை. இந்த மதுகபு குப்பைகளில் உள்ளத 10 பேர்கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்றேன். ஒருத்தியோட விபச்சாரம் பண்ணது மட்டும் நிரூபணம் ஆகல. பத்தினி ஆயிரவானவன் மீது 9 பேர்ட்ட செஞ்சிருக்கிறானே. 10 பேர்ட்ட விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்றேன். அவனோட பண்ணல சரிப்பா, அவனோட தப்பா சொல்லிட்டப்பா. 9 பேர் பண்ணிருக்கா இல்லையா? அந்த மதுகபுல அவ்வளவு உண்டா இல்லையா? கொஞ்சம் நெஞ்சமா சொல்லி வச்சிருக்கிறீங்க. அந்த மதுகபு இன்னும் 10 கெடுத்துட்டோமா? மதுகபை சொல்லி சொல்லி பாரதூரமாக்கிட்டோமா? என்ன பாரதூரமாக்குற மாதிரி இல்லை மேட்ரு இல்லையா? இப்ப மதுகபுல ஒரு கன்னி பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி முட்டையை கொண்டை அவருடைய உறுப்புல உடனுங்கிறீங்களே, இது இருக்கா இல்லையா? இது வழி கெடுக்குமா கெடுக்காதா? இதை சொல்லிதான் மக்கள் திருத்தி இருக்கிறோம். நீங்க சொன்னது சொல்லி இல்லை. அதே மாதிரி இமாம குர்பானி கொடுக்கலாங்கிறீங்க. மனுஷனையே ஆட்டுக்குமா நாய்க்கு ஆட்டுக்கு மனுஷனை பிறக்க வச்சு அவனை குர்பானி கொடுக்கலாங்கிறீங்களே, இது பெரிய தத்துவமா? அதே மாதிரி நோன்பு வைத்துக் கொண்டு மிருகத்தோட புணர்ந்தால் கஃபாரா இல்ல, பயங்கர தத்துவம் சொல்றீங்களே, இதெல்லாம் வழிகேடா? இதெல்லாம் நேர்வழியா? இதெல்லாம் கிதாபுல இருக்குதா இல்லையா? அதே மாதிரி 4 வருஷம் வரைக்கும் கற்பத்திலே அதிக காலங்கிறீங்க. கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான், 4 வருஷம் கழிச்சு வர்றான். இவன் அப்ப புள்ள பெற்றுறா, அவன் புள்ளன்னு ஒத்துக்கிறீங்க. 4 வருஷம் கழிச்சு இந்த வெக்கக்கேடான சட்டத்தை கொண்டு உலகத்தில் யாருக்கா சொல்ல முடியுமா? உங்களுக்கு செஞ்சா ஒத்துக்குருவீங்களா? இதெல்லாம் இருக்குதா இல்லையா? என்னமோ புனிதமான ஒரு பத்தினியின் மீது அவதூறு சொன்ன மாதிரி அதை சித்தரிக்கிறீங்களே. கேடு கட்டதிலும் குப்பையிலும் குப்பை அந்த கிதாபுகள். அவ்வளவு அசிங்கங்களை எழுதி வைத்திருக்கிறீர்கள். தொழும் போதே பார்சியில அல்ஹம்து சூரா ஓதலாங்கிறீங்க, பார்சியில அல்ஹம்து தொழுகையில ஓதலாங்கிறீங்க. இது நேர்வழியா? அதே மாதிரி ஒரு தன்னுடைய உறுப்பை தன்னுடைய பின் துவாரத்தில் விடு சட்டம் சொல்றீங்க. தன்னுடைய உறுப்பை தன் துவாரத்தில் இருக்குன்னு இருக்கா இல்லையா? என்னத்தை கூட சொல்லிட்டோம்? இருக்கிற ஜாஸ்தி, இல்லாத ஒன்று கூட சொல்லி தொலைச்சிட்டோம். ஒரு நம்பி தொலைச்சிட்டோம். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர என்னமோ அந்த மதுகபு அவ்வளவு புனிதமான விஷயங்களை ஆகா பண்ணிவிட்டார்கள். நாங்க இதெல்லாம் இல்லைட்டாலும் அதுக்கு மேல இருக்குதே, அவ்வளவு மெசேஜ் உள்ள இருக்குதே, அதை பார்க்க வேணும். தந்திரமா திருட்டுறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறீங்க, இது இதுமாங்கிறீங்க. இது நேர்வழியா? நேற்று கூட்டத்தில் சொன்னீங்க, அதுக்கு பதிலும் சொல்லல. விபச்சாரியை பிடிச்சி பொண்டாட்டின்னு சொல்லலாங்கிறீங்க. இப்ப செய்வதன் ரசாதி ஒரு பொம்பளை கூட்டிட்டு போயிட்டு என்னப்பாடு கேட்டா எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா எனக்கு அது உதாரணம் சொல்றாரு. அன்பார்லிமெண்ட் உதாரணம் என்ன சொல்றாரு? வசதி இல்லாட்டி ஒருத்தி கூட்டிட்டு போயிருவியா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்காக இந்த உதாரணத்தை கேட்கிறேன். அப்ப விபச்சாரியை பொண்டாட்டின்னு சொல்லலாங்கிறீங்க, சொன்ன தண்டனை இல்லைங்கிறீங்க. அப்ப செய்வதற்கு சொல்லி இருக்கிறாரா? அப்படி நடந்திருக்காரு. அதுக்கு தான் சட்டத்தை வகுத்திருக்கிறீங்களா? அது ரசூலுல்லாஹ் சொன்னார்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்க கிதாபுல இருக்குதா இல்லையா? சிறுமியை சீரழித்தால் விபச்சாரத்தில் சேராதுங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் நேர்வழியோ? இதெல்லாம் இந்த கிதாபுல இல்லாத சொல்லிட்டோமோ? சொன்னது கம்மிங்கிற. அந்த காலத்துல ஹகீகத்துல் ஃபித்ர் அளவு தெரிஞ்சிச்சு. இப்ப 100 ஹகீகத்துல் 40க்கு 40 போட்டோமே. பதில் சொன்னீங்க, வழக்கு என்ன பதில்? தொடர்ச்சியா ஏகத்துவத்தில் எழுதிட்டு வந்தோமே. அந்த நஜாத்தை பார்த்தாலும் ஏகத்துவத்தை எல்லாம் பார்க்கவில்லை. ஷரியத் பேரவையெல்லாம் கூட்டி நின்று ஆலோசனை சொல்லி பதில் எழுதுனீங்களே, அந்த பதிலை பார்த்து எல்லாம் சிரிச்சாங்களே. அந்த பதிலை பார்த்து நிறைய பேர் தௌஹீதுக்கு வந்தாங்க. அதுவும் இந்த மதுகபு குப்பை தான் எழுதிருக்காங்க. இல்லையா? அதுல 2-4 விஷயம் இல்ல. அது நான் காரணத்தை சொல்லிட்டேன். அப்ப அதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, எந்த அளவுக்குன்னா தன் உறுப்பை தன் துவாரத்தில் வைக்கிற விட்டோமா, கழுத உறுப்பு ஒரு பொம்பளை கழுத உறுப்பை தன்னுடைய உறுப்புல விட்டுக்கொண்டாலே ஆனால் அவ ஹஜ்ஜி ஃபசாதாவும் ஆவாதான். பயங்கர ஆராய்ச்சி. நேர்வழி. இதெல்லாம் நேர்வழி. இவன் உறுப்பு அவன் கையிலையும் அவன் உறுப்பு இவன் கையிலையும் பிடிச்சு கொண்டால் என்ன சட்டம்? இதெல்லாம் நேர்வழி சொல்றது. மிருகத்தை புணர்ந்தால் நோன்பு முடியாது அப்படிங்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது. இதெல்லாம் நிறைய துபுர்ல பின்துவாரத்தில் வேலை செஞ்சால் ஹஜ் முடியாது. ஹஜ்ஜுக்கு போறவனுக்கெல்லாம் சட்டம் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாம் இருக்கிற வச்சோம்னா வழி கொடுத்துட்டோமா? இன்னும் வழி கொடுத்துட்டோம். இந்த வழிகேட்டை சொல்லி திருத்துறோம். இந்த குப்பை குர்ஆன்ல இல்ல, இந்த குப்பை ஹதீஸ்ல இல்லைன்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு. ஃபிக்ஹ்ல 4 விஷயத்தை சொன்னதுக்காக வேண்டி கோபம் வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இட்டு கட்டிருக்கீங்க, அது கோபம் வர மாட்டேங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட உறுத்தாதா?
கொஞ்சம் கூட ஒரு பயம் வராது, அதுக்கு நடுக்கம் வராதா? அப்ப நீங்க என்ன 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 நிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் பதிவு அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்குன்னா சொல்றாங்க, கது ஜாலல்லாஹுல் ஹுக்குமலி அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி மின் ஜமனிஹி இலா ஹாதிஹில் ஐயாம் இலா யஹ்கும மذهபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அபூ ஹனீஃபா எப்படிப்பட்டவர் தெரியுமா? துருல் முக்தார்ல எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் தோழர்களுக்கும் பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பவரை, அதிகாரத்தை கொடுத்து விட்டான். அவங்க காலத்தில் இன்ன காலம் வரைக்கும் எது வரைக்கும் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஹனஃபி மذஹபை தான் ஃபாலோ பண்ணுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இது நேர்வழி, இது நேர்வழி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்க ஹனஃபி மذஹபை இலா யஹ்கும மذهபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹனஃபி மذஹப்ல ஹுக்கும் செய்வாங்கலாம் எழுதி வச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் அலி ரலியல்லாஹு கூட்டிட்டு போன சொல்றதை விட பெரிய டேஞ்சரான பொய் இல்லையா? ஈசா நபி இந்த மதுரை பின்பற்றுவான்னு எந்த வகையில கண்டுபிடிச்சீங்க? ஈசா நபி வந்து சொன்னாரா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இதுதான குப்பையில ஓதி கொடுத்து மார்த்தல கொடுக்குறீங்களா இல்லையா? கம்மியா சொல்லிவிட்டாங்களா? ஹகீகத்துல் ஃபிக்ஹ்காரன் சொன்னதுல கொஞ்சம் முன்ன கூட சொல்லிட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் வண்டி கணக்குல இருக்குது. அவனை அதுக்கு தான் நான் திட்டுவேன், ஏன்டா இவ்வளவு இருக்கு, ஏன்டா விட்டுட்டீங்கன்னு இருக்கிறேன். அவ்வளவு சரக்கு வைத்துக் கொண்டு இப்படி வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால இதை அம்பலப்படுத்த வேண்டியது வந்து தீயிட்டு கொடுத்துவீங்களா இல்லையாப்ப? பொய் இருக்குங்கிறோம், ஃப்ராட் இருக்குங்கிறோம், இது பொய்ங்கிறேன். இப்ப ஈசா நபி விஷயமா சொல்றது பொய். இதுக்கு கொளுத்தி பத்திய இப்ப துருள் முக்தார் கொளுத்துவேன், தலப்பா கட்டி வச்சிருவேன், கழட்டி வச்சுன்னு சொல்லி வைப்போம். சொல்லணுமா இல்லையா? அது ஒண்ணு வந்து தவறுதலா சொன்ன கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இது நிரூபிச்சால் கொளுத்துவாங்க. நிரூபிச்சது கொளுத்துனீங்களா? நிரூபிச்சு காட்டினது கொளுத்த காணாம இந்த காட்டின ஈசா மேல போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய உம்மத்துல மூசா ஈசாவுடைய உம்மத்துல வந்து அபூ ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் இல்லாம போயிட்டாங்க. அதனால யஹூதி நஸாரா ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்திருந்தா யஹூதி நஸாரா ஆயிருக்க மாட்டாங்களாம். அபூ ஹனீஃபா இங்க வந்ததா நம்மள எல்லாம் யஹூதி நஸாரா இல்லாம காப்பாத்தி விட்டாராம். மூசா நபி ஈசா நபி உம்மத்துக்கு என்ன இல்ல, அவருடைய மூக்குல செய்தாச்சி சொல்றாரு. அது மூக்குல செய்தாச்சியை சொல்லி நம்மளை யஹூதி நஸாராவாக ஹதீஸ மீறி இஜ்மா மீறி குர்ஆனுக்கு மீறி எல்லாம் செஞ்சாரு. அவர் தான் நம்மளை யஹூதி நஸாராவாக காப்பாத்தி விட்டாராம். அவர் மட்டும் வரலன்னு வைங்க, நம்மளாம் யஹூதி நஸாராவாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எழுதி வச்சுக்கிறீங்களே, நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? அது பாடத்தில் உங்களுக்கு இருக்குது. பொய் சொல்றது, பொய் சொல்றது சிலபஸ். உங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்றது சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ன ஆதமை இஃப்தகரபி, ஆதம் என்னை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வச்சு பெருமை அடைந்தார். ஆனா அப்தகிரு பி ரஜுலின் மின் உம்மத்தி இஸ்முஹு நோமான் வ குன்யத்துஹு அபூ ஹனீஃபா. அபூ ஹனீஃபான்னு ஒரு ஆள் வரப்போறாரு, அவரை வச்சு தான் எனக்கே பெருமை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்ன வச்சு ஆதமுக்கு பெருமை, எனக்கு பெருமை இல்லை, என்னை விட அபூ ஹனீஃபா பெரிய ஆள். இப்படி ஒரு ஆளுக்கு அந்த என் உம்மத்துல வந்துட்டாரே, அவரை சொல்லி தான் என்னை அறிமுகப்படுத்திக்கணும். அப்படியான ஒரு ஆள் அபூ ஹனீஃபான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாவிகள் எழுதி வச்சிருக்கிறீங்களே, இதுக்கு வர காணாம கோவம். இது ரசூலுல்லாஹ் மேல இட்டுக்கட்டி சொல்றீங்களா? ரசூல் மேல ஈசா நபி மேல இப்ப என்ன வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மேல இட்டுக்கட்ட திட்டமிட்டு இது திட்டமிட்டு கட்டு புக்ல இருக்கிறது. நீங்களும் திட்டமிட்டு இட்டுக்கட்டீர்கள், நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நீ மறுபடி வைங்க, என்னென்னலாம் சொல்லணும் சொல்றேன் வாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் வேற விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். 35 வயசுல அப்ப வந்து அவர் இருந்தாரு. அப்ப அவர் என்ன வசதியில் இருந்தார் என்று எனக்கு தெரியும்.